என்ன மச்சி? ஸ்குட் கேம் இருக்குல்ல? ஸ்குவிட் கேம் கிடையாது. சொல்லு பாப்பா. ஏச்சி ஸ்குட் கேம் உண்மையாண்டா? உண்மையா? சும்மாடா, அதெல்லாம் சும்மா சொல்லுங்கிறாங்க. உண்மையாண்டா? எங்கே ப்ளே பண்ணு பார்ப்போம். சேஸ் நேர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே இப்போ இருக்கிற 90s கிட்ஸுக்கும் சரி 2K கிட்ஸுக்கும் சரி ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தா, BTS ஆர்மி எங்களுக்கு கொரியனோட பாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராமாஸ், அங்கே இருக்கிற ஃபுட் வெரைட்டிஸ் அண்ட் கொரியனோட ட்ரெஸ் கல்ச்சர், இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது இந்தியனை கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபன் அப்படின்றது மட்டுமே தான் கொரியனோட ஒரு முகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொரியனுக்கு இதை விட பயங்கரமான ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாருமே ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு சீரீஸை பார்த்துருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப த்ரில்லராக கொண்டு போயிட்டுருப்பாங்க. நம்மள நிறைய பேர் நினச்சிருக்கலாம், இது ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கற்பனையில் அதுக்கு உயிர் கொடுத்துருப்போம். ஆனால் கொரியாவில் இது ஒரு காலகட்டத்தில் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷாக்காக தான் இருக்கும். ஆரம்பத்தில் எனக்குமே கூட ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்போதுக்கு நம்ம 1950ஸ்க்கு போகணும். எங்கே போகணும்? கொரியாவுக்கு போகணும். கொரியாவில் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போதுமே ட்ரெக்கிங் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மலைக்கு போகிறது, அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறது, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மலையில் ஏறுறாங்க. ஏறும்போது என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மலையில் யாரும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த மலைக்கு யாரும் போகாத இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே இன்னும் நம்ம டீப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் அங்கேயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது, மச்சான் அங்கே பார்த்தியா, யாருமே வராத ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஹூ ஜாலி அப்படின்னு ஒருத்தர் நல்லா கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அதை பார்த்துட்டே இருக்கும்போது, மச்சான் ஒரு நிமிஷம் அமைதியாகிறேன், இங்கே நீ கத்துறதை தாண்டி வேறு ஏதோ நீ என் காது கேட்குதுரா, நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து நல்லா ஊத்து கேள அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, அவங்களோட காதுக்கு ஒரு மனுஷனோட குரல் கேட்குது. அந்த குரல் எப்படி கேட்குதுன்னா, ரொம்ப அடி வாங்கி துடிக்கும் போது ஒரு குரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்குது. என்னன்னு சொன்னோடனே அவங்களுக்கு சடனாக பயமாயிடுது. இது யாரும் வராத பகுதியாச்சே, இந்த ஒரு காட்டு பகுதிக்கு இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல்லும் ஒன்று அடிக்குது. மச்சான் பக்கத்தில் தான் மச்சான் எங்கேயோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது, இருடா நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைனாக்குலரை வச்சு அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க. அது என்னன்னா, அந்த அடர்ந்த காட்டு மலைப்பகுதிக்கு மத்தியில் ஒரு மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷன்ல இருந்து தான் அந்த பேட்ஸ்மேன் வருது. அந்த மேன்ஷனில் தான் அந்த ஒரு மனுஷனும் அடி வாங்கிட்டு இருந்தான். நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் ரீசெண்ட் டேஸில் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக நிறைய கேள்வி கேட்டிருந்த ஒரு நபர். அண்ட் அவர் தான் அங்கே இருக்கவங்களாம் போட்டு அடித்து துன்புறுத்திட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அது பேர் தான் பிரதர்ஸ் ஹோம். எதுக்காக இது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சண்டை நடந்தது, உலகப்போர் நடந்தது. அப்படி இருக்கும்போது 2 நாட்டுக்கும் அதிக அளவில் பொருள் சேதங்கள் நடைபெற்றுச்சு, உயிரிழப்புகளும் நடைபெற்றுச்சு. உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த போரை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிச்சு வைக்கிறாங்க. போர் முடிஞ்சப்புறம் சவுத் கொரியாவுக்கு ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்குது. உயிரிழப்பும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்க ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரோட்டில், அங்கே இருக்கிற மால் கிட்ட, அங்கே இருக்கிற பிரிட்ஜுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க, பெண்கள், போரில் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகள் அண்ட் போரில் கை கால் இழந்தவங்க, அங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளேஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்டில் இருக்கிற லீடர்ஸ்க்கும் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கும் அது பிடிக்கல. ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, இவங்களாம் வந்து இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சவுத் கொரியாவில் இன்னும் கொஞ்ச நாளில் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை கேட்டவுடனே அந்த நாட்டு தலைவர்கள்லாம், ஓகே பரவாயில்ல, நம்ம நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நல்லது தான், ஆனால் நம்ம நாட்டில் ஆல்ரெடி போர்னால் பாதிக்கப்பட்டவங்க, அப்பா அம்மாவை இழந்தவங்க, குழந்தைங்க, வீடு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிட்டியோட பல மூலைகளிலும் இருக்காங்க. இது நம்ம சிட்டியை ரொம்பவே அசிங்கமாக போர்ட்ரேட் பண்ணும். ஏன்னா ஒலிம்பிக்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவில் நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸு. ஸோ இதுக்கு உலக நாடுகள்லேருந்து வீரர்கள், தலைவர்கள் வருவாங்க. உலக நாடுகளில் இருக்கிற எல்லா டாப் மீடியாவும் வந்து நம்மளோட சிட்டியை கேப்சர் பண்ணுவாங்க. அப்படி கேப்சர் பண்ணும்போது நம்மளோட சிட்டியை ரொம்ப அழகாக காட்டணும், இவங்க எல்லாருமே இருந்தால் நம்ம சிட்டியை ரொம்ப டர்ட்டியாக காட்டும். ஸோ இந்த அழுக்கானவங்க எல்லாரையும் நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிரதர்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம்னா, சவுத் கொரியாவில் 2 சிட்டி தான் ரொம்ப ஃபேமஸானது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டேன், எப்படி மும்பை, ஒரு கல்கட்டா, ஒரு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இருக்கோ, அந்த மாதிரி சவுத் கொரியாவில் சியோல் அண்ட் பூஷன் இந்த 2 சிட்டிஸ்லேயும் தான்
அப்பா அம்மாவை இழந்தவங்க, போரில் கை கால் இழந்தவங்க, இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அங்கங்கே தங்கியிருந்தாங்க. ஒலிம்பிக் நடத்துறதுக்கு இது எல்லாமே ட்ராபேக்காக அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்தாங்க. ஸோ இவங்களுக்காக தான் அந்த பிரதர்ஸ் ஹோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆதரவு இல்லாதவங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்து, சாப்பிட சாப்பாடு கொடுத்து, அண்ட் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரதர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்கீம் ஸ்டார்டிங்கில் நல்ல நோக்கத்துக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் போக போக இந்த நல்ல நோக்கன்றது நரகமாக மாறிடுச்சு. பிரதர்ஸ் ஹோம்க்கு பார்க் இன் குவென் அப்படின்னு ஒரு தலைவர் வராரு. அந்த டைரக்டர் எப்படின்னா ரொம்ப டெரரான ஆள். இவர் அங்கே இருக்கிற பிரதர்ஸ் ஹோமில் இருக்கிற மக்களை பார்த்து, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கணும், ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுக்கணும், ஃப்ரீயாக வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும், இங்கே தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாரையுமே வச்சு நம்ம வேலை வாங்கி நம்ம ஏன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஸோ அதனால் அந்த பிரதர்ஸ் ஹோமில் இருக்கிற கெப்பாசிட்டி எதுக்குன்னா ஒரு 500 பேருக்காக மட்டும்தான் அந்த பிரதர்ஸ் ஹோம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இவரோட சுயநலத்துக்காக 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களை அந்த பிரதர்ஸ் ஹோமுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்கள வேலை வாங்குறாரு. எதுக்காக அப்படின்னா அங்கே அவர் சொந்தமாக ஒரு 20 ஃபேக்டரிஸ் கட்டுறாரு. அந்த காட்டிலேருந்து சோர்ஸ் பண்ணுற அந்த மரம், அங்கே இருக்கிற அந்த வாசனை பொருள், இதெல்லாம் வச்சு அவர் ஒரு சில பொருட்களை தயாரிக்கணுன்றதுக்காக ஒரு 20 ஃபேக்ட்ரியை கட்டுறாரு. அந்த 20 ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியிலேருந்து கொண்டு வராங்க. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் யார் யாருன்னா வயசானவங்க, போரில் வீடுகள் உடைமைகளை இழந்தவங்க, அப்பா அம்மா இல்லாத சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து அங்கே அடைக்கிறாங்க. அடைக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 100 பேர் தங்க வேண்டிய ஒரு ரூமில் 500 பேர் தங்க வச்சா எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அவங்கள. இப்போது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா டோட்டலாகவே வெறும் ஒரு 10 ப்ரஷ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸ்குவிட் கேமுக்கும் பிரதர்ஸ் ஹோமுக்கும் இருக்கிற ஒரு சில ஒற்றுமைகள் என்னென்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஸ்குவிட் கேமில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்த பிரதர்ஸ் ஹோமில் எல்லாருக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்குவிட் கேம்லேயும் ஒருத்தவங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர்லாம் கிடையாது, நம்பரை வச்சு தான். நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 111 112 இங்கே வா, இந்த டாஸ்க்கை செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ பிரதர்ஸ் ஹோம்லேயும் அப்படி தான். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறதால அவங்களோட பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றதால எல்லாருக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பரை வச்சு மட்டும்தான் அவங்கள ஐடென்டிஃபையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரதர்ஸ் ஹோமில் இருக்கிற எல்லாரையும் மார்னிங் 5 மணிக்கே அலாரம் வச்சு எல்லாரையும் எழுப்புவாங்க. எழுப்புனதுக்கப்புறம் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அந்த பிரதர்ஸ் ஹோம்ன்றது வெறும் 500 பேர் தங்குறதுக்காக மட்டும்தான் அங்கே இருக்கிற ரூமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 4,000 to 5,000 பேர் வரைக்கும் இருந்தாங்க. அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போகணும், ஒரே நேரத்தில் குளிக்கணும், ஒரே நேரத்தில் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பெண்கள்னும் போது அவங்களை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆண்கள்னும் போது இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அது யாரெல்லாம் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 4-5 பேரை சூஸ் பண்ணாங்கன்னா அந்த 4-5 பேருக்குள்ளேயும் கொடுமையான ஃபைட் நடக்கும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, 2 பேர் தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் அந்த ரூமில் 100 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்கப்படும்.